சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 71வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 71வது பாடல். ஊனதுவான உடலோடும் அணுகாமல் அருள் ஆன சிவபோகம் அதுவாய் அருள்வாய் ஞான கரும்பொருளே வாழ்மதுரை கண்ணுதலே ஆர்க்கும் அரும்பொருளே சொக்கநாதா. பெருமானை எவ்வளவு அழகாக இதில் வருணிக்கிறாரு பாருங்களேன். ஞான கரும்பொருள் வாழ்மதுரை கண்ணுதல் ஆர்க்கும் அரும்பொருள் சொக்கநாதர். ஏன் அப்படி இந்த மாதிரி ஒரு வருணனை வருது அப்படின்னா, பெருமானுடைய திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய விண்ணப்ப பாடல் தான் இதுவும். நாம் ஏற்கனவே சிந்தித்த மாதிரி ஒரு சில பாடல்கள் எனக்கு பிறவி வேண்டாம், பிறவியிலேருந்து என்னை விடுபடுத்தி பெருமானுடைய திருவடியிலேயே வைக்கணும் அப்படின்னு பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய விண்ணப்ப பாடல்களாக தான் நம்ம நிறைய பார்த்தோம். இந்த பாடலும் அதே மாதிரி ஒரு பாடல் தான். இதில் பாருங்கள், ஊனது வான உடலோடும் அணுகாமல் அருள். இந்த மாமிச பொதியாக இருக்கக்கூடிய உடம்பை நாம் எடுத்திருக்கிறோம். யோசிச்சு பார்ப்போமே, ஏன் நம்மளுக்கு உடல் வருது அப்படின்னா, நாம் செய்த வினை காரணமாக. வினை ஏன் ஈட்டுகின்றோம் அப்படின்னா, ஆணவத்தின் காரணமாக. நாம் ஒரு காலத்தில் இருள் நிலையில் கடந்தோம். அந்த இருள் நிலை அப்படிங்கிறது தான் கேவல நிலை. முற்றிலுமாக நாம் ஒரு ஜீவன் இருக்கிறோங்கிறதே தெரியாமல் முழுவதுமாக ஆணவம் மறைக்கப்பட்டு அப்படியே கடந்தோம். ஒன்றுமே தெரியாமல் கிடந்தோம். அப்புறம் பெருமானுடைய அருள் நோக்கம் பட கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த இருள் நிலையிலேருந்து வெளியில் வர்றோம். அப்போ ஒரு மருட்சி வருது, மருள் நிலையில் இருக்கிறோம். அதான் சகல நிலைன்னு சொல்கிறது. பிறவி எடுத்த ஒரு நிலை. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வருதுன்னா, கொஞ்சம் தெளிவு, பெருமானுடைய அருள் காரணமாக தெளிவு நிலை கிடைக்குது. அதுதான் தெருள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த பாடல் பார்த்திங்கன்னா, எனக்கு மருள் நிலையில் இருந்து தெருள் நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் சாமி. இப்போ எனக்கு வேண்டியது உன்னுடைய அருள். ஏன் அப்படின்னா, பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நான் உணருவதற்கு எனக்கு அது தேவை. அதை தான் பாருங்கள், சிவபோகம் அதுவாய் அருள்வாய். சிவபெருமானுடைய திருவடி என்ற இன்பத்தில் திளைத்து இருப்பதற்கு அருள் செய்ய வேண்டும். யார் செய்யணும் அப்படின்னா, சிவபெருமான் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, ஆணவத்தை அழித்தால்தான் கண்மம் என்பது போகும். கண்மம் மேலும் கண்மம் என்பது சேராமல் இருக்கும். சேர்த்து வச்சிருக்கிற கண்மத்தையும் பெருமானால் தான் அழிக்க முடியும். இது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அவருடைய அருள் வேண்டும். அவருடைய அருள் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா, அவருடைய திருவடியிலேயே இருக்கக்கூடிய, அதாவது பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் திருவடியில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அருள் பெருமானால் மட்டுமே கொடுக்க முடிந்தது. இதில் பாருங்கள், ஞான கரும்பொருளே. பெருமான் யார் அப்படின்னா, ஞானம்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மொத்த உருவமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அவர் நெற்றிக்கண்ணோடு மதுரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டார். ஆர்க்கும் அரும்பொருள். அவ்வளவு சீக்கிரம் அருமைப்பாடு வாய்ந்த ஒரு பொருள், ஆனால் எல்லாருக்கும் எளிமையாக கிடைச்சிட மாட்டார். அப்படிப்பட்ட சொக்கநாத பெருமான், சத்து சித்து ஆனந்தனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், அவருடைய அருள் காரணமாக எனக்கு மீண்டும் பிறவியில்லாத ஒரு நிலைப்பாட்டை அவர் கொடுக்க வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய அற்புதமான விண்ணப்ப பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.